பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தெய்வ கிருபை தான் நம்மை தாங்குகிறது என்பதை ஆமோதிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமத்திலே ஒரு துக்கத்தோடு கூட பிறந்த, துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாகிய யாபேசை குறித்து நாம் வாசிக்க முடியும். இந்த யாபேசுடைய தாய் இந்த பிள்ளையுடைய பிறப்பிலே மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. காரணம், பிள்ளையிடத்தில் இருந்த ஒரு குறைபாடு. அதை குறித்து அவர்கள் நான் துக்கத்துடனே பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு துக்கம் என்கிற அடிப்படையிலே பெயரையும் வைத்தார்கள். ஆனால் இந்த பிள்ளையோ வளர்ந்து வரும்போது தேவாதி தேவனை பற்றி கொண்டார், ஆண்டவரை பிடித்து கொண்டார். தேவ கிருபை இல்லாதிருந்தால் தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தார். ஹalleluya, ஹalleluya. அவர் தன்னுடைய ஜெபத்தை செய்யும் போது அவர் சொல்லுவார், ஆண்டவரே, தீங்கு எனக்கு அணுகாதபடிக்கு அவைகள் எல்லாவற்றிலும் என்னை நீங்கள் விலக்கி காத்தருளும் ஆண்டவரே, என்னுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவர் வேண்டுதல் செய்தார். அவர் வேண்டியதை அவருக்கு ஆண்டவர் அருளினார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அவர் வேண்டியதை அருளினார் என்பதற்கு ஆதாரமாக தான் அவர் வளர்ந்த பிறகு அவருடைய சகோதரர் யாவரை பார்க்கிலும் கனம் பொருந்தியவராக இவர் மாறினார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை நாம் வாழும்போது பலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் நமக்கு நேரிடுகிறது உண்டு. ஜீவனுக்கு ஏதுவான வழி என்ன என்று பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்பதுண்டு. ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதையிலே பயங்கர கோணலும் செவ்வையற்ற நிலையும் வரும்போது, ஏன் ஆண்டவரே இவையெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறது என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே மாறாக பல கேள்விகளை கேட்டு சோர்ந்து போய் உடைந்து போனவர்களாய் பல நேரங்களிலே நாம் உட்கார்ந்து விடுகிறது உண்டு. நாம் கேள்விப்படுகிற சில சம்பவங்கள், நமக்கு வேண்டியவர்களுடைய சுகவீனங்களை நாம் கேள்விப்படும் போதெல்லாம், சபையிலே இருக்கிறவர்கள் நன்றாய் இருந்தவர்கள் திடீரென்று பாடுகளுக்கு உட்படும் போது, அது நம்முடைய காதுகளிலே விழும்போதெல்லாம் நம்முடைய ஆவியிலே நாம் தொய்ந்து போகிறோம். நம்முடைய ஆத்துமா பலனற்றதாக போய்விடுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை வேதத்திலே பல பரிசுத்தவான்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது ஒன்றும் புதிதானது அல்ல, நமக்கு மாத்திரம்தான் இது நேரிடுகிறது என்று அல்ல. மிகப்பெரிய பரிசுத்தவான்களாய் அதிக சபைகளை நிறுவிய, அதிகமான ஊழியத்தை கர்த்தருக்கு முன்பாக செய்தருளின பரிசுத்தவான்களுக்கும் அந்த சூழ்நிலை தான் கடந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை நாம் வாழும்போது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் நமக்கு நேரிட்டாலும், ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டியது எல்லாம், ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபையை தந்தருளுங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு உம்முடைய கிருபையும் தயவையும் என் மேல் பாராட்டி அருளுங்க. அதற்கு டிசர்விங்கா, அதற்கு தகுதியுடையவனாக என்னை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே என்று நாம் வேண்டிக் கொள்ளுவோம். ஆனால் நாம் வேண்டிக் கொண்டதை நமக்கு அருள என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், என் ஆண்டவர் உங்களுடைய சகல வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே பரிசுத்தவானாகிய பேதுரு சபையாருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கு இதிலே? இந்த பிற்பகுதியை நான் சற்று அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. எதற்கு தேவையானது? நம்முடைய இந்த உலகத்திலே நாம் வாழுகிறதற்கு ஜீவன் தேவை. ஜீவனுக்கு தேவையான யாவற்றையும்,
அதோடு தேவ பக்தி தேவை. நம்முடைய ஆத்துமா செத்து போகாமல் இருக்க, ஆத்துமா கர்த்தருக்குள் ஜீவனோடு கூட வாழ தேவ பக்தி தேவை. தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும், ஜீவனுக்கு தேவையான யாவற்றையும், தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் எதன் மூலமாக நாம் பெறுகிறோமாம்? அவருடைய திவ்ய வல்லமையின் மூலமாக நாம் பெறுகிறோமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை செக்யூர் பண்ணுகிறதற்கு அல்லது சேஃப்கார்ட் பண்ணுகிறதற்கு அநேக நேரங்களிலே பல திட்டங்களை நாம் தீட்டுகிறதுண்டு. பணங்களை அதிகமாய் செலவு பண்ணாமல் சேர்த்து வைத்து விடலாம். ஏதாவது பிளான்ஸ் அல்லது ஸ்கீம்ஸ், ஏதாவது செக்யூரிட்டி ரிலேட்டட் ஸ்கீம்ஸில் நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லி பலவிதமான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் நாம் செய்கிறோம். அது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் மேலாய் என் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையே நம்மை செக்யூர்டாய் நடத்தக்கூடிய மேலான திட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. என் ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை நமக்கென்று வைத்து அதை தீட்டி வைத்திருக்கிற வேளையிலே இந்த உலக வாழ்க்கையிலே ஏற்படுகிற பாடுகளை குறித்து எதற்காக கலங்க வேண்டும்? அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. எனக்கு போதுமான வருமானம் இல்லை, எனக்கு அடுத்த நேரம் என்ன என்று தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாது என்று பலவிதமான ஆலோசனைகளையும் பலவிதமான திட்டங்களையும் நம்முடைய இருதயம் திரும்ப திரும்ப யோசித்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டுடைய நாமத்தினாலே சபையாருக்கு நான் சொல்ல வேண்டியது, ஆண்டுடைய கிருபையை கொண்டு சொல்ல வேண்டியது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் ஹாவ் டு டூ எனி பிளான்ஸ் ஃபார் மை ஃபியூச்சர். என்னுடைய பிளான் ஆண்டவருக்குரியதாக மாறட்டும். என் கர்த்தருடைய வல்லமையிலே அனுதினமும் நிரம்புகிறதாக என்னுடைய பிளான் மாறட்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தந்தருளுகிறார். 2 பேதுரு 1:1 இந்த பேதுரு யாருக்கு இந்த வசனங்களை எழுதுகிறார்? வாசிப்போம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, போதும், எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இந்த வசனம் உரிமையாகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதுகிறார், எங்களை போல என்று ஒரு சாராரை அடையாளம் காட்டி, எங்களை போல அருமையான விசுவாசத்தை உடையவர்களுக்கு இந்த வசனம் உரியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல முடியுமா, அருமையான விசுவாசம் தான் என்னுடைய அணிகலனாக இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் என்பது வருகிறதே இல்லை. எந்த நேரமும் ஒரு பதற்றம் தான், எந்த நேரமும் பயம்தான் எதிர்காலத்தை குறித்து. ஆனால் அது அவசியமில்லை. அருமையான விசுவாசத்தை பெற்ற நமக்கு என் ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான யாவற்றையும், ஜீவனுக்கு தேவையானதும் தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையினாலே தந்தருளுவார். ஹல்லேலூயா. 2 பேதுரு 1:2 சொல்லுகிறது, அது எப்பொழுது உண்டாகிறது? கிருபையும் சமாதானமும் பெருகும் போது உண்டாகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது என் ஆண்டவர் தம்முடைய திவ்ய வல்லமையை நமக்கு தர முடியும்? கிருபை உண்டாகும் போது, சமாதானம் உண்டாகும் போது அதை நமக்கு தந்தருள முடியும். ஆகவேதான் பேதுரு தன்னுடைய சபையாரை வாழ்த்தும் போது, உங்களுக்குள்ளே கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லி வாழ்த்தினார். இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே சபையாரை பார்த்து இதே வார்த்தையை சொல்லி நான் வாழ்த்த விரும்புகிறேன். சபையாராகிய உங்களுக்கு, அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அந்த கிருபையை விளங்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய கிருபை இல்லாதிருந்தால் இந்த உலகத்திலே நம்முடைய ஜீவனை தற்காத்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம், ஆனால் அதற்கு என் ஆண்டவருடைய விலையேற பெற்ற கிருபை நம்மை தாங்குகிறது என்பதை உணர்கிறவர்கள் கொஞ்சம் கரங்களை நீள உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத
யாவற்றையும் தந்தருள்வார். நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலே நன்றாய் சேமமாய் வாழ வேண்டுமானால் தேவையானது என்ன? அத்தியாவசியமாக நமக்கு வேண்டியது சந்தோஷம், சுகம், வேற என்ன? செல்வம், இல்லையா? இது மூன்றும் இருந்தால் இந்த உலகத்துல நம்ம நிச்சயமாய் ஜீவனுக்கு ஏதுவான யாவற்றையும் பெற்றதாக மாறுகிறது. ஆண்டவர் இந்த மூன்று காரியங்களையும் தன்னுடைய கிருபையினாலே நமக்கு தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கிருபையினாலே சந்தோஷம் உண்டாகிறது. இருதயத்திலே சந்தோஷமற்ற நிலையிலே, துக்கமான நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால், தேவ கிருபை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமானால் நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளங்களிலே பெரிய சந்தோஷத்தை என் ஆண்டவர் தந்தருளுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே பரிசுத்தவானாகிய மோசே தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் ஏறெடுக்கிற ஜபமாக நாம் அந்த சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நாம் வாசிக்கிறோம். அவர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாங்கள் கழித்து விட்டோம், அது அப்படியே எடுபட்டு போயிற்று. எங்களுடைய வாழ்நாட்களிலே, இனி வருகிற நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியை காண செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எப்பொழுது நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும்? தேவ கிருபை எங்களை திருப்தியாக்கும் போதுதான் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவான மகிழ்ச்சி நமக்கு உண்டாக வேண்டும், சந்தோஷம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் தேவ கிருபை நம்மை சூழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை அநேகர் இந்த உலகத்திலே பல சோர்சஸ் மூலமாக தேடுகிறார்கள். சில நேரங்களிலே களியாட்டங்களில் ஈடுபடும் போது மகிழ்ச்சி உண்டாகிறது என்று நினைக்கிறார்கள். குடிப்பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தில் ஈடுபடும் போது சந்தோஷமா இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். நண்பர்களோடு கூட சில காரியங்கள், சில நேரங்கள் செலவிடும் போது மகிழ்ச்சி உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த எந்த மகிழ்ச்சியும் நிரந்தரமான மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நிரந்தரமான நிலையான சந்தோஷத்தை என் ஆண்டுடைய கிருபை மாத்திரமே நமக்கு பெற்றுத்தர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த பரிசுத்தவான் ஜெபிக்கும் போது, காலையிலே உம்முடைய கிருபையை எனக்கு நீங்க விளங்க செய்யுங்கப்பா. எதற்காக? இனி வருகிற என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக. ஹல்லேலூயா. யார் யார் இன்னைக்கு கேட்க போறீங்கப்பா? எல்லா நாளும் நான் சந்தோஷமா இருக்க எனக்கு நீங்க மகிழ்ச்சியை பெருக செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சிக்கு என்ன எடை, அளவு என்று சொல்லி பார்த்தோமானா, அதே அதிகாரத்தின் அடுத்த வசனத்துல 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, the measure of happiness. இந்த சந்தோஷத்தின் அளவு எது? நம்ம எவ்வளோ துன்பம் அனுபவிச்சோமோ அதற்கு ஈடான மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை பூரா அழுகையில தான் போயிட்டு இருக்கு, என்னுடைய வாழ்க்கை பூரா துக்கத்துல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. தேவ கிருபையை நீங்க இன்னைக்கு நாடுவீங்கன்னு சொன்னா, நீங்க அழுத நாட்களுக்கு ஈடாக, நீங்க துன்பமடைந்த நாட்களுக்கு ஈடாக என் ஆண்டவர் மகிழ்ச்சியான நாட்களை காண செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிப்போமா 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. துன்பத்திற்கு சரியாய் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. the measure of happiness. நாம கேட்போம், ஆண்டவரே, எனக்கு இந்த லாஸ் வந்துச்சு, நான் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தது, அந்த லாஸுக்கு ஈடா இன்னைக்கு எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கப்பா என்று தேவ கிருபையை கொண்டு நாம கேட்கும்போது அதை என் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தந்தருள போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களிலே அவர் சொல்லுவார், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. நம்முடைய இடையில, நம்முடைய இடுப்புல ஒரு பெல்ட் கட்டப்பட்டிருக்கு, அது மகிழ்ச்சி என்கிற பெல்ட். ஹல்லேலூயா. துக்கம் என்பது அல்ல. நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? என் ஆண்டவனுடைய மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னுடைய இடையை கட்டி வைத்திருக்கிறார். இனி நான் துக்கத்தோடு கூட தெரிய போகிறதில்லை. ஹல்லேலூயா. வாசிப்போமா? சங்கீதம் 30:11.
கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கழித்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. இரட்டை களைந்து போட்டு என்று நம்ம வாசித்தோமே, அந்த ரெட்டு என்பது இடுப்பிலே கட்டுகிற ரெட்டு தான். இடுப்புல துக்கம் வந்த உடனேயே சாக்கு போன்ற அல்லது அழுக்கு கந்தையான துணியை தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்காக மூடிக்கொண்டு துக்கத்தை அனுசரிப்பார்கள். ஆனால் என் ஆண்டவரோ அந்த ரெட்டை இன்றைக்கு களைந்து போட்டு நமக்கு இணையாக எவ்வளோ கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சோமோ அதற்கு இணையாக மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அந்த இடையை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கிறவங்க எல்லாம் இன்று முதல் சொல்லுங்க, தேவ கிருபை என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டும். ஹalleluya. நம்ம இஸ்ரவேலரை குறித்து வாசித்த போது இந்த இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? பல வருஷம் துன்பங்களை அனுபவித்தாங்க. அவங்க எளிதாய் போய் சேர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் 40 ஆண்டுகள் அவதிப்பட வேண்டி இருந்தது. அதை தான் யோசுவா சொல்லும் போது யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுவார், பல ஆண்டுகள் 40 வருஷ காலமாய் உங்களை வனாந்திரத்திலே என் ஆண்டவர் நடத்தினார். எதற்காக? மகா பெரிய ஆசீர்வாதத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்திற்கு நேராக இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்பதற்காக. ஹalleluya ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இதற்கு மேலான மெஷர்ல என் ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கும் போது எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? என் ஆண்டவர் நன்மையால் என்னுடைய வாயை திருப்தியாக்குவார் என்று நீங்க சொல்ல தொடங்குங்க. இந்த திருப்தியான வாழ்க்கை என்பது எதற்கு இணையானது தெரியுமா? உபாகம் 6ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களிலே அது அப்படியே ஒரு பெரிய பட்டியலாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த ஜனங்க 40 வருஷம் அனுபவிக்காததை அனுபவிச்சாங்களாம். வாசிப்போம். உபாகம் 6:10-11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். அழுத்தி வாசிப்போமா? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். அடுத்து, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும். நீ நிரப்பாத சகலவித நல்ல வஸ்துக்கள். நம்ம எதுவும் பாடுபட வேண்டாம், அது தானாய் நிரம்பும். அடுத்தது, நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும். ஆமென். ஹalleluya. நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகக்கூடிய அளவிற்கு நிறைவான ஆசீர்வாதத்தினாலே என் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு துன்பத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபை நீங்கள் நாடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட திருப்தியாலே என் ஆண்டவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. ஜீவனுக்கு ஏதுவான சந்தோஷம் அது கிருபையினால் உண்டாகிறது. அது அடுத்தது, ஜீவனுக்கு ஏதுவான சுகம். ஜீவனுக்கு ஏதுவான சுகம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. சுகமாய் வாழ வேண்டும் என்று நாம விரும்புகிறோம். சில நேரங்களில் நம்முடைய டயட்ல கூட ரெஸ்ட்ரிக்ஷன் செய்து கொள்ளுகிறோம். ஒரு வயதுக்கு பிறகு என்னுடைய டயட்டை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன், நான் ஃபிட்டா நான் என்னை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி சில காரியங்களிலே நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ளுகிறோம். எதற்காக? நான் எந்த பலவீனங்களிலே விழுந்து போகக்கூடாது, சுகவீனத்திலே நான் விழுந்து போகக்கூடாது என்கிற பயம். ஆனால் இந்த சுகத்தையும் என் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே தான் நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. டயட் தேவைதான். இந்த உலகத்திலே நாம சில காரியங்களை ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா தேவ கிருபை இல்லாதிருந்தா நமக்கு பலவீனத்தை என் ஆண்டவர் அகற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் பரிசுத்தவானாகிய பவுல் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது மாம்சத்திலே உள்ள முள், இது எனக்கு குத்திட்டே இருக்கு, என்னால முடியலப்பா, எனக்கு வலிக்குது உடம்பெல்லாம், என்னால ஊழியத்தை சரியா செய்ய முடியல, என்னுடைய அங்கலாய்ப்பை நான் எங்கப்பா போய் சொல்லுவேன் என்று 3 முறை அது தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். மாறுச்சா?
மாறவே இல்லை. ஆண்டவர் பதில் சொன்னார் என்ன? என் கிருபை உனக்கு போதும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹalleluya. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹalleluya. நம்முடைய இந்த பலவீனத்திலே என் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எப்பொழுது? தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது. ஹalleluya. ஆகவே கிருபையினாலே சுகம் உண்டாகிறது, பலவீனம் மாறுகிறது. நம் வேதத்திலே வாசித்தோமே ஆனால் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருந்த ஒரு அம்மா, அவங்க தேவாலயத்திலே தங்கி இருந்தார்கள் பல ஆண்டுகளாக. அவங்களுக்கு 18 ஆண்டுகளாக ஒரு பலவீனம் அவர்களை தாக்கி இருந்தது. தேவாலயத்தில் தங்கி இருந்தாங்க, ஆண்டுடைய பிரசனத்துல தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய அந்த பலவீனம் அவங்கள விட்டு போகவே இல்லை. ஹalleluya. 18 வருஷ பாடு, கொஞ்ச நெஞ்சம் இல்லை. எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியாக அவங்க இருந்தாங்க. ஹalleluya. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த அருமையான அம்மாவை, இந்த தாயார இயேசு கண்டபோது அவர்களை தொட்டார். அவர்களுடைய கூனம் அது மாறி அவர்கள் விடுதலை பெற்றார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தேவ கிருபை இல்லாதிருந்தா நம்முடைய எந்த முடமான காரியங்களும் ஜெயம் கொள்ள முடியாது, எந்த முடமான காரியங்களும் சுகம் பெற முடியாது. தேவ கிருபையை நாம கேட்க கற்றுக்கொள்ளுவோம். ஹalleluya. ஹalleluya. 2-3 நாட்களுக்கு முன்பாக அப்பா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இந்த நிவேதாவுடைய சுகவீனத்தை குறித்து. உண்மையாகவே அதிகமான கலக்கம் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் பிடித்தது. பிள்ளைகளிடத்தில் சொன்னேன், நம்முடைய சபையில் என்னுடைய சின்ன பிள்ளைவ, என்னை காட்டிலும் வயதில் ரொம்ப சின்ன பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகவீனம் ஏற்பட்டிருக்கிறது, நமக்கு பெரிய பாதிப்பு. ஆகவே அந்த பிள்ளை சுகமடைய வேண்டும் என்று எப்போல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகளிடத்திலே நான் ஆலோசனை சொன்னேன். தேவ கிருபை அந்த பிள்ளையை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டுடைய கிருபை இல்லாது போனால் நம்ம இந்த உலகத்தில் ஜீவனோடு கூட இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவரே கிருபையாய் நிவேதாவை நீங்க சுகமாக்குங்கப்பா, கிருபையாய் பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பலத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய ரெக்கவரி ஸ்டேட்டஸ் என்பது எப்படி தெரியுமா? அது இன்ஸ்டால்மெண்ட் ரெக்கவரி இல்லை. ஹalleluya. சில நேரங்களில் மருத்துவர்கள் நீங்கள் மருந்து போடுங்க, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம், 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேளை ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. என் ஆண்டவருடைய தொடுதல் இன்ஸ்டன்ட் ரெக்கவரி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்ஸ்டால்மெண்ட் ரெக்கவரி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இன்ஸ்டன்ட் ரெக்கவரி எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்கு நீங்கள் விளங்க செய்யுங்க என்று அவருடைய கிருபையை கேட்க எத்தனை பேர் இன்னைக்கு நீங்கள் முயற்சி எடுக்க போறீங்க இன்னையிலிருந்து? ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு சுகம் உண்டாக கிருபை செய்யுங்கப்பா. நம் வேதத்தில் இப்படி இன்ஸ்டன்ட் ரெக்கவரி அடைந்த இன்னொரு சகோதரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க பெரும் பாடுள்ள சகோதரி. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெரும் பாடு. அவங்களுடைய அந்த உதிரப்போக்கு நோயினாலே அவர்களால் வெளியே கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அவர்களை ஒதுக்கி தான் வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆஸ்திகள் யாவையும் அவர்கள் வைத்தியர்களுக்கு என்று செலவிட்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. அதுதான் இன்ஸ்டால்மெண்ட் ரெக்கவரிக்காக காத்திருந்த ஒரு சகோதரி என்று சொல்லலாம். ஆனால் அது நடக்கலை. ஹalleluya. அவங்களுக்கு ஒன்று தெரியும், ஆண்டுடைய கிருபை இருந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு தெரியும். ஹalleluya. அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் கூட்டத்தோடு கூட போய் கொண்டிருக்கிற போது அவருக்கு தெரியாம வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். ஹalleluya. ஆண்டுடைய வஸ்திரத்தின் வல்லமை அந்த சகோதரியை இன்ஸ்டன்டா ரெக்கவர் பண்ண செய்தது. ஹalleluya. சொல்லுங்களேன். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் அந்த வல்லமையை நமக்கு தரக்கூடாது?
கேட்கலாம் இல்லையா? ஆண்டவரே, அந்த கிருபையை நீங்க எனக்கு தாங்கப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் சுகவீனமா இருக்கிற போது, பலவீனமா இருக்கிற போது என் ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் கிருபையினாலே சுகத்தை பெற்று தருவார். அடுத்தது, நம்முடைய ஜீவனுக்கு தேவையானது என்னது? செல்வம் இல்லையா? நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது அதுதான். எனக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் செல்வ செழிப்போட, கொஞ்சம் விருத்தி அடைந்த ஒரு வாழ்க்கை, பெருகின ஒரு வாழ்க்கை, பழகின ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பரிசுத்தவானாகிய போவாஸ் ரூத்தினிடத்திலே சொல்லும்போது, உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்தினார். ரூத் 2:12 நம்ம அதை வாசிக்கிறோம். யாரால மாத்திரம்தான் நிறைவான பலன் உண்டாகும்? சொல்லுங்களேன். கையின் பிரயாசத்தினால இல்ல, நம்முடைய உழைப்பினால இல்ல, நம்முடைய செய்கைகளினாலே இல்ல, அவராலே நிறைவான பலன் உண்டாகும். அவருடைய கிருபை இருந்ததுன்னா நமக்கு செல்வம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிப்போமா? மேவிபோசேத் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை இந்த தாவீது தேவனுடைய தயவினாலே தேடினார் என்று சொல்லி 2 சாமுவேல் 9:3 வாசிக்கிறோம். தேவன் நிமித்தம் கொண்ட தயவினாலே, தேவன் நிமித்தம் இவருக்கு கிருபை பிறந்ததுனால இன்னும் யாருக்கு கிருபை பாராட்ட முடியும் என்று இவருடைய கண்கள் தேடுகிறது. ஹல்லேலூயா. வாசிப்போமா? 2 சாமுவேல் 9:3. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை சொல்ல கேட்ட உடனேயே ராஜா உடனேயே ஆட்களை அனுப்பி இந்த மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர செய்தார். அரண்மனைக்கு வர தகுதி அற்ற இந்த மேவிபோசேத் ராஜாவின் கண்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. முடமாய் இருக்கிற ஒருவனை ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரக்கூடாது, அது நியமம் அல்ல. ஆனால் ராஜா தயவு செய்கிறதற்கு தேவன் நிமித்தம் தயை உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ கிருபை உண்டாகுமானால் பெரியவர்களுடைய பார்வையிலே தயவு பிறக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய கண்கள்ல தயவு உண்டாச்சுதுன்னா இந்த உலகத்துல நமக்கு திரளான ஆஸ்தியோடு கூட நம்ம வாழுகிறதற்கு வழி உண்டாகும். ஆண்டவர் அந்த தயவை நமக்கும் ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? இந்த மேவிபோசேத்தை அழைத்து கொண்டு வந்தார்கள். இந்த மேவிபோசேத் நடுக்கத்தோடு கூட ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். ஆனால் ராஜா பேர் சொல்லி அழைத்தார். மேவிபோசேத்தே, இனி என்னோடு கூட நீ அப்பம் புசிப்பாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ இனி காடுகளிலே ஒளிந்து கிடக்க தேவையில்லை. நீ என்னுடைய ஸ்தானத்திலே எனக்கு அருகிலே இருந்து நீ அப்பம் புசிக்கிறதற்கான அந்தஸ்துக்கு நீ உயர்த்தப்படுகிறாய். உன்னுடைய எல்லா நிலங்களையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அது எப்படிங்க அந்த தயவு வந்துச்சு? எங்கிருந்து அந்த கிருபை வந்தது? தேவன் அளித்த கிருபையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மனுஷருடைய கண்களில் தயவு உண்டாகாதபடிக்கு நீங்க கேட்டு தேடி தேடி போகிற விஷயங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஃபெயிலியர், வேலைக்காக போய் நின்றால் ஃபெயிலியர் ஆகிறது. ஏன் ஆண்டவரே, எதற்காக என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு விருத்தி வரணுமானா, இன்னைக்கு உங்களுக்கு செல்வம் உண்டாகணுமானா, ஆண்டுடைய கிருபையை தேடிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேவிபோசேத் கிருபை பெற்றார். 2 சாமுவேல் 9, 7, 8 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், உன்னிடத்திலே உள்ள சகலவற்றையும் நீ திரும்ப பெறுகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை இழந்த யாவையும் நமக்கு பெற்றுத்தரும். விசுவாசம் இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிருபையினால ஜீவனுக்கு ஏதுவான சந்தோஷம், ஜீவனுக்கு ஏதுவான சுகம், ஜீவனுக்கு ஏதுவான செல்வம் என் ஆண்டவர் அருள் செய்வார். அடுத்ததாக தேவ பக்திக்கு ஏதுவான யாவற்றையும் தருள்வார் என்று வாசித்தோம் இல்லையா? தேவ பக்திக்கு என்ன தேவை? ஆண்டவருக்குள்ள நம்முடைய ஆத்மா வாழ வேண்டுமானால் என்ன அவசியம், என்ன தேவை என்பதை 2 பேதுரு 1:3 சொல்லுகிறது. அவரை அறிகிற அறிவினாலே தேவ பக்தி உண்டாகிறது. எதனால தேவ பக்தி உண்டாகும் சொல்லுங்க?
அவரை அறிகிற அறிவு. நம்ம எல்லாருக்குமே ஏசப்பாவை தெரியும், நம்ம எல்லாருமே ஏசப்பாவை நேசிக்கிறோம். ஆனால் அவரை அறிகிற அறிவு உண்டா என்பதை யோசித்து பாருங்க. உண்டானா தெய்வ பக்தியும் நம்ம இடத்துல ஸ்பான்டேனியஸா இருக்கும், அது கண்டிப்பா இருக்கும். அது நம்ம இடத்துல தெய்வ பக்தி குறைவா இருக்குதுன்னா இப்போ வரைக்கும் தேவனை அறிகிற அறிவு நம்ம இடத்துல விருத்தி அடையவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதாமத்தில் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல வாசிப்போம், அவன் அவளை அறிந்தான், அதற்கு பிறகு அவள் கர்ப்பந்தரித்து பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி நம்ம வாசிப்போம். அறிதல் என்பது அது அசைக்க முடியாத அன்புக்கு இணையான அறிதல். அந்த அன்பு ஆண்டவரிடத்துல நமக்கு இருக்கா? இரண்டரை கலக்குதல். ஆண்டவரோடு கூட அந்த அன்பு எவ்வளவு அதிகமாக நமக்கு இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம பிலிப்பியர் 3:8 ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் விடுகிறதற்கு ஆயத்தம். ஹல்லேலூயா. வாசிப்போமா பிலிப்பியர் 3:8? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நஷ்டமென்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று தொடர்ந்து நம்ம வாசிக்க முடியும். எதற்கு? அவருக்கு தேவையான தெய்வ பக்தியை அவர் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, தேவ பக்திக்கு ஏதுவான இந்த ஆசீர்வாதத்தையும் கூட்டி வழங்குங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தவானாகிய யாக்கோபு முன் நாட்களில் எத்தனாக ஏமாற்றுக்காரனாக இருந்தது உண்மைதான். ஆனா அவருக்கு ஆபத்து வருகிறது, ஆபத்து அவரை கிட்டி சேருகிறது என்பதை அறிந்த போது அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் அறிய வேண்டும், உம்முடைய நாமத்தை நீர் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஆண்டவரிடத்தில் என்னை காப்பாற்றுங்கப்பா என்று சொல்லல, ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு தெரிவிங்கப்பா என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னுமுமே அறிய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார். எந்த நிலையில? 400 பேரோட சகோதரன் பயங்கர வெறி கொண்டவராக வந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை இவர் கேள்விப்படுகிறார். அடுத்த நாள் இவருடைய பட்டாளத்தில் இருக்கிற இவருடைய பிள்ளைகளும் மனைவிகளும் எல்லா சொத்துக்களும் ஒரே நாளிலே அழிந்து போகும் என்கிற நிலையில ராத்திரியில ஆண்டவரை பார்த்து உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிங்கப்பா என்று கேட்டார். அதுதான் ஆண்டவரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த தற்காலிக போராட்டங்களுக்காக கதறாதபடிக்கு ஆண்டவரை அறிகிற அறிவை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேளுங்க. அதே தான் ஓசியா 12:4 அழுது கெஞ்சினான் என்று சொல்லி வாசிக்கிற இந்த யாக்கோபு ஏசா வருகிறதை யோசித்து அதற்காக கலங்காதபடி, என்னை காப்பாற்றுங்க என்று கலங்காதபடி, உடைய நாமத்தை நான் அறிய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களை பிடித்து கொண்டு கதறி கொண்டு நின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு காரியத்தை மாறுதலாய் மாற்றி தந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன், மாற்றி தந்தாரா இல்லையா? வெறியோடு கூட இவரை அழிக்க புறப்பட்டு வந்த ஏசா அப்படியே ஓவர் நைட்ல எப்படி இருதயம் மாறும்? பல வருஷமா இருந்த விரோதம், பல வருஷமா மனசுக்குள்ள இருந்த பாரம் எப்படி ஒரே நைட்ல மாற முடியும்? என் ஆண்டவருடைய கிருபை இருக்குமானா மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே இந்த தேவ பக்தி எனக்கு நீங்க பெற்று தாங்க ஆண்டவரே. கடைசியாக 2 பேதுரு 1:3 நாம் வாசிக்கிறோம், அவருடைய திவ்ய வல்லமையாலே யாவற்றையும் தந்தருளுவார். அவருடைய திவ்ய வல்லமையாலே என்ன தருவார்? எல்லாமே தருவார். நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் தருவார். நீங்க கேட்கறது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சித்தமானபடி கேட்கும் போது சகலத்தையும் அவர் தருவார். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, ஆகவே தான் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். ஹல்லேலூயா. அந்த வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும் என்று அவரிடத்தில் நாம் கேட்க கற்றுக்கொள்ளுவோம். வேதத்திலே எசேக்கியா என்று சொல்லுகிற ராஜா அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்பட்டதுனால யங் ஏஜ்ல 25 வயது தான் அவருக்கு. அவருடைய 25வது வயதுல அவரை குறித்து ஒரு பேர் உண்டானது. இப்படிப்பட்ட ஒரு ராஜா, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உடைய ஒரு மனுஷன், இவரை போல் வேறொருவனும் இல்லை என்கிற பேர் உண்டானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டி, மேபி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களாவது சொல்ல முடியுமா, உன்னை போல ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற வேற எந்த பிள்ளையையும் நான் பார்க்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களிடத்துலையாவது சாட்சி உண்டாகுமா?
யோசித்து பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யங் பர்சன், ராஜ அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனுஷர் எதை வேண்டுமானாலும் நம்பி இருக்கலாம். ஆனால் அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்தது. என்ன ரிசல்ட் வந்தது தெரியுமா? அவர் போகும் இடம் எல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று. வாசிப்போம் அந்த வசனத்தை மாத்திரம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவருக்கு கிருபை உண்டானது. வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு அசீரியா ராஜா த்ரெட்டனிங்கா இருக்கிறான். அவனை சேவித்தால் இவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும் என்று தெரியும். ஆனால் அவனை சேவிக்க இவர் முன்வரவே இல்லை. ஹல்லேலூயா. இவருடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க யார் மேலே மட்டும் இருந்தது? ஆண்டவர் மேலே மாத்திரம் இருந்தது. இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்குள்ளே கிருபையும் சமாதானம் பெருகட்டும் என்று சொன்னேனே. எனக்கு நாம் கேட்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஜீவனுக்கு ஏதுவான யாவையும், என்னுடைய தேவ பக்திக்கு ஏதுவான யாவையும் உடைய வல்லமையினாலே பெற்றுத்தாங்கப்பா. அப்படியே கண்களை மூடுங்களேன். உடைய திவ்ய வல்லமையினாலே எனக்கு நீங்க தந்தருளுங்க ஆண்டவரே. அதற்கு உடைய கிருபையை நான் கேட்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். என்ன சூழ்நிலையில நீங்கள் வந்திருந்தாலும் சரி, என்ன த்ரெட்டனிங் ஸ்டேட்ல நீங்க இருந்தாலும் சரி, நோயினாலே, வேதனையினாலே, பாடுகளினாலே, இழப்பினாலே சோர்ந்து போய் ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். என் ஆண்டவரோ உங்களுக்கு இவை யாவையும் தந்தருளுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ கிருபையை மாத்திரம் கேளுங்க. அப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களைப் போல எங்களுக்கும் இந்த உலகத்திலே பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த பாடுகளுக்கு மத்தியிலே நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவான யாவற்றையும் பெற ஆண்டவரே, தேவ பக்திக்கு ஏதுவான யாவற்றையும் பெற நீங்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையால் எங்களை சூழச் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்ப நான்